அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு இப்போ பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் குழுமணி கிராமத்தில் அமைஞ்சிருக்க அருள்மிகு சட்டைநாதர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குழுமணி கிராமம் திருச்சியிலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றோட தென்கரையில் பசுமையான சூழலில் அமைஞ்சிருக்குது. இங்கே இருக்கிற இந்த சிவன் கோயில் மிகவும் பழமையானது மற்றும் வரலாற்று சிறப்பு மிக்கது. இதோட மூலவர் பார்த்திங்கன்னா சட்டைநாதர் சிவபெருமான் லிங்க வடிவில் இருக்கார். அம்பாள் அகிலாண்டேஸ்வரி தனி சன்னதி இருக்குது. தலை மரம் வில்வம், தீர்த்தம் காவிரி தான். இந்த சீர்காழியில் சட்டைநாதர் கோயிலை போலவே இங்கேயும் சிவபெருமான் சட்டைநாதன்ற திருநாமத்தோடு இருக்கிறாரு. சட்டைன்றது இங்கு உடலை அல்லது கவசத்தை குறிக்கிறது. ஆணவம் கொண்டவர்களின் கர்வத்தை அடக்கி அவர்களை காப்பவராக இந்த சிவபெருமான் விளங்குறாரு. இக்கோயில் சோழர்கால கட்டிட பாணியில் கட்டப்பட்டது. கருவறை அர்த்த மண்டபம் மற்றும் மகா மண்டபத்தில் மிக அழகாக அமைஞ்சிருக்குது. சனிதோஷ நிவர்த்திக்கு இது புகழ்பெற்ற தலம். சனிக்கிழமையில் இங்குள்ள சட்டைநாதருக்கு வடமாலை சட்டி வழிபடுவது வழக்கமாக இருக்குது. ராகு கேது தோஷம், திருமண தடை உள்ளவர்களுக்கு மற்றும் நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கே அம்பாளுக்கும் சுவாமிக்கும் அர்ச்சனை செய்கிறாங்க. ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பான ஆராதனை நடைபெறுது. மகா சிவராத்திரி வருஷத்தில் மிக முக்கியமான விழாவாக 4 கால பூஜையோடு கொண்டாடப்படுகிறது. மார்கழியில் திருவாதிரையில் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுது. அப்புறம் ஆடி பூரத்தில் அம்பாள் அகிலாண்டேஸ்வரிக்கு வளையல் காப்பு மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்யப்படுது. கோயில் எப்போ திறந்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும், சாயந்தரம் 5 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கோம். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்துலேருந்து குழுமணி ரூட் நம்பர் 12A பஸ்ஸில் போகலாம்.